கனகராஜ் சார், தமிழ்நாடு பூர்வீகமாக கொள்ளாத ஒருவரை தமிழ்நாட்டு அரசினுடைய பிரதிநிதியா நியமிச்சிருக்குது இல்லைங்க. அது அவர் கருத்து. அவர் அவருடைய சொந்த கருத்து சொல்றாரு. அக்னீஸ்வரன் சகோதரர் அவர்கள். இல்ல, நம்ம ஜெனரலா சொன்ன கருத்து இல்ல இல்ல நான் சொன்ன கருத்து தான் அதுதாங்க நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வெங்கட் நாராயணா அவர்கள் சிஏ முடிச்சிருக்காரு, சிஎஸ் பண்ணியிருக்காரு, எல்எல்பி பண்ணியிருக்காரு, ஏசிஐஎஸ் ஐசிஎஸ்ஏ ஃப்ரம் யூகே குவாலிஃபிகேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இஸ் எ வெல் குவாலிஃபைட் பர்சன். அடுத்தது நான் சொல்கிறேன், அடுத்தது இப்போது என்ன கேட்குறோம், அதாவது கர்நாடகாவில் பிறந்த ஒருவர், ஆந்திராவில் பிறந்த ஒருவர் தமிழர்களுக்காக பாலமாக இருக்கின்ற பதவியில் அமர்ந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு நலன்களை மத்தியிலே சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதா, அதுதான் பார்க்கணும். செய்வாரா, அதுதான் பார்க்கணும். ஸோ அது போனால் தான் தெரியும் அவர் எப்படி வேலை பார்க்குறாரு, என்னென்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லியில் செய்ய போகிறார். இப்போ என்ன அவருக்கு பணி, அமைச்சர்களிடம் பாலமாக இருக்க வேண்டும், பிரதம மந்திரியிடம் பாலமாக இருக்க வேண்டும், முதல்வர் வரும்போது பாலமாக இருந்து செயல்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்னு இங்கே விரும்புகிறாரோ அதை அவர் டெல்லியில் உட்காந்து செய்யணும். இதுதான் அவருடைய பணி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கர்நாடகாவில் ரொட்டேஷனல் பணி தெரியணும்ல சார். ஒரு எம்பியா இருக்கிறவர், ஒரு எம்எல்ஏ இருந்தவருக்கு எப்படி இந்த அரசு கோப்புகளை எப்படி மூவ் பண்ணலாம், நான் எல்லாம் பண்ணலாம் சார். நான் பிசினஸ்மேனுக்கு எப்படி தெரியும், நான் சொல்லலாம், பண்ணலாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வேறு மாநிலத்தவர்கள் அந்த நலத்தினுடைய, அதாவது நம்ம இப்போ இந்தியனாக தான் பார்க்குறோம், எங்களை பொறுத்தவரையிலும் இந்தியனாக தான் பார்க்குறோம். மாநிலங்களின் நலன் தழுவிய விஷயங்களை, அந்த நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை கரெக்டாக டெல்லியில் சொல்லணும். அதற்கு நான் கன்னடக்காரரு, ஆந்திராக்காரரு, கேரளாக்காரரு நான் சாயம் பூச விரும்பலை. உதாரணத்திற்கு நமக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யார், நல்லபடியாக நல்லாட்சி கொடுத்த முன்னாள் முதல்வர்கள் இருவர்களுமே வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஒருவர் கேரளாவைச் சேர்ந்தவர், முன்னாள் முதல் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேரளாவை சார்ந்தவர். அதே போல் முன்னாள் ஏடிஎம்கேனுடைய தலைவர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பூர்வீகம் கர்நாடகா. அவங்களாம் நல்லாட்சி கொடுக்கலையா, தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுத்தாங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கர்நாடகாவில் இருக்கிற ஒருவர் ஒரு முதல்வருக்கு வரலாமா, இந்த மாதிரி பதவி வகிக்கலாமான்னு கேட்டால், இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்லிகிட்டே போவேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பிரதம மந்திரிக்கு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜேந்திர சோழன் போனாரு. அதே போல இப்போ கர்நாடகாவில் இருக்கிற சிஎம்க்கு சீதாராமையாவுக்கு ராஜேந்திர சோழன் தான் முக்கியமா இருக்காரு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஆமா, சிவகுமாருக்கு சீதாராமையாவுக்கு இருந்தாரு, இப்ப சிவகுமாருக்கு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், ராஜேந்திர சோழன் தமிழ், பியூர் தமிழ். அவர் இப்ப கர்நாடகா சிஎம் அடுத்த பதவியில் இருக்காரு. இப்ப அங்க போய் கர்நாடகாவுக்கு எதிராக தமிழர்களுக்கு ஆதரவா சொல்ல போறாரா? நியமனமா ஐஏஎஸ் ரெண்டு ஒண்ணுதான். என்னது, இருங்க, ஐஏஎஸ் படிக்கிறாங்க, இவங்க நியமனம் பண்றாங்க. அப்படி சரி, நியமனத்துக்கே வருவோம். குறுக்கிட விரும்பக்கூடாது, நான் குறுக்கிடல. நான் அந்த தர்மத்தை அவர் பாதுகாப்பா அவர் ஃபாலோ பண்ணுவாருன்னு தகவல்களை சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் சொன்ன நிறைய தவறுகளை நான் சுட்டி காட்டவே இல்லையே. அவர் பேசும்போது நீ பேசாம காட்டுறேன் இருங்க. அதாவது இவங்க சொல்றாங்க, இப்ப பிஎம்ஓ ஆபீஸ்க்கு டாக்டர் ஹிரேன் ஜோஷி யாரு, பிஎம்ஓ ஆபீஸ்ல ட்விட்டர் பணியை பார்த்துட்டு இருந்தவர் டாக்டர் ஹிரேன் ஜோஷி. அவருக்கு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்தாங்க. குஜராத்தில் 2008 இருந்து இன்ன வரலும் பிஎம்ஓ ஆஃபீஸர் அவர் பார்க்குறாரு. குஜராத்தில் சிஎம் ஆஃபீஸை பார்த்தவர் பிஎம்ஓ ஆஃபீஸ் வரலும் பார்க்குறாரு. இப்போ 2024 கவர்மெண்ட் எனி ஆஃபீஸர்ஸ் கேன் ஜாயின் இன் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு, ஆமா, ஒரு ஆர்எஸ்எஸ் இதுல ஆர்எஸ்எஸ்ல சேரலான்னு 2024 5/1 கர்நாடகாலயோ ஆந்திராலயோ யாராவது இப்படி நியமிச்சிருக்காங்க. இருங்க, நான் அதை தாங்க சொல்ல வரேன். இருங்க, நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க, தத்துவத்தை பாருங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப ஆர்எஸ்எஸ்ல எல்லா அரசாங்க ஊழியர்களும் சேரலாம் அப்படின்னா மறைமுகமான அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது நாள் வரையிலும் கவர்மெண்ட் செக்ரட்டரியில் இப்ப வர கொஸ்டினுக்கு வரேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல்ல ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியில கிட்டத்தட்ட 125 ஆர்எஸ்எஸ் பணியாளர்கள், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் அவங்க சொல்லுவாங்க, பிரச்சாரகர்கள் ஆர்எஸ்எஸ்ல முழு நேர ஊழியர்கள் அவர்கள் ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டில இருக்காங்க. சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க.
யாரை கேட்டு போட்டாங்க? அவங்க ஐஏஎஸ்ஸா, அவங்க ஐபிஎஸ்ஸா? இப்போ யாரை கேட்டு போடுறாங்க? சோ அத ஃபாலோ பண்றாரா விஜய்? இல்லைங்க, நான் அதை சொல்லல. பாஜக ஃபாலோ பண்றத விஜய் ஃபாலோ பண்றாரு. மத்திய மைனாரிட்டி பாஜக போடுது. அதே போல இருங்க, நீங்க நல்லது செய்யறாரா அதை தான் பார்க்கணும். சரி, நம்ம தமிழ்நாட்டு விஷயங்களை கரெக்டா பிரதிபலிக்கிறாரா? 1 இயருக்கு தானே கொடுத்துருக்காரு, பார்ப்போம். டெஸ்ட் ரைட் பார்ப்போம். இந்த 1 இயர்ல தமிழ்நாட்டு நலனை இப்ப ஏதாவது கெடுக்க போறாரா? தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை தானே பண்ண போறாரு. ஒரு ஆடிட்டர், ஒரு அட்வொகேட், இன்னைக்கு அவருக்கு தெரியாதா தமிழ்நாட்டோட பிரச்சனையை நம்ம செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த அசைன்மென்ட். படத்தை ரிலீஸ் பண்ணவே அவரால் முடியல. ஒரு ஜனநாயகன் திரைப்படம், அவருடைய தயாரித்த படத்தை அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. இவர் எப்படி தமிழ்நாட்டிற்கான தேவைகளை டெல்லியிலிருந்து பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் எழுப்புறாங்கல்ல. அங்கதாங்க பார்க்கணும். இப்போ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது யாரு? மத்திய மைனாரிட்டி பாஜக. இப்ப அந்த ஜனநாயகத்தை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இருக்கு. அட்லீஸ்ட் அந்த படம் வெளியாகாமல் பாதுகாத்துக்கூடிய வேலையும் அவர்கிட்ட இருக்கு. ரெண்டையுமே தவற விட்ட ஒரு நபர் தான் தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி. தவறு, அதாவது ஜனநாயகத்தை படத்தை தவற விடலாம், அதுக்கு தவற விடல. ஆனா இப்ப ப்ராப்பரா எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்தாரு. அது வந்து அரசியல் காரணங்களால யார் சொல்லி யார் நிர்பந்தத்தினால அது தடுக்கப்பட்டதுன்னு மக்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் நிர்பந்தத்தினால ஜனநாயகன் படம் நிற்கப்பட்டது சொல்லுங்க கோபால் சார், உங்களுக்கு தெரியும். சரி, யார் நிர்பந்தத்தினால செய்யப்பட்டது? இப்ப இன்னும் ஏன் வெளியாகல ஜனநாயகம்? அதனாலதான் இப்ப ஏன் வெளியாகல? இருங்க, அதனாலதாங்க இப்ப ஜனநாயக மக்களே இந்த ஜனநாயகத்திற்கு நீங்க முதலமைச்சர் ஆகுங்கன்னு அவரை உட்கார வச்சிருக்காங்க. இப்ப எந்த பாருங்க கோபால், இப்ப எந்த பிரச்சனை இல்ல ஜனநாயகன் படத்துக்கு. இப்ப யார் ரிலீஸ் ஆகல? ஏங்க இப்ப ரிலீஸ் ஆகுங்க, இனிமே ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு அது திரைப்படங்க. நீங்க நிழல் ஜனநாயகத்தை பத்தி பேசாதீங்க. அதாவது நிஜ ஜனநாயகத்தை இப்ப எடுத்துட்டு இருக்காரு. நிஜ ஜனநாயகம் என்ன? எல்லோரும் இந்தியன், எல்லோரும் ஒரு நிலை, இதுதான். எல்லாரும் இந்தியன், அவ்வளவுதான். இப்ப நாங்க அவரும் எங்களை போலவே எல்லாரும் இந்தியனா தான் பாக்குறாரு. ஏங்க டிகே சிவகுமாருக்கு அவருக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்கு. அதனால நாளைக்கு பேசி மேகதாது பிரச்சனையை தீர்க்கலாம், ஈஸி. அதனால கூட அவர் பண்ணலாம். இப்ப அவருக்கு அப்ரோச் இருக்கு, உடனடியா பேசுவாரு. டிகே சிவகுமார் நாளைக்கு ஒரு வயா மீடியாவா அவரை சூஸ் பண்ணலாம். சார், இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல. அவங்க செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? இருங்க, முல்லை பெரியாருக்கு என்ன பண்ணாங்க? இருங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்து முடிச்சிருக்கலாமே, ஏன் தீர்க்கல? அதை பதில் சொல்ல முடியுமா மிஸ்டர் கோபால்? முடியாது. ஏன்னா மூணாறு வண்டி பெரியார் காங்கிரஸ் சார், ஏங்க காமராஜர் காங்கிரஸ் கொடுக்குமா? எம்ஜிஆர் மீட்டு வருவாங்க. என்ன அரசியல் பேசுறாங்க? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அன்னைக்கு இருந்த கேரளா செஞ்சா தப்பு இல்ல, போன்லயே முடிச்சாரு. ஆமா, ஆலியார் டேம் அந்த பிரச்சனை தெரியாத மிஸ்டர் ஈழ தமிழ்ல கூட நீங்க போன்ல முடிச்சீங்க. என்ன பேசுறீங்க? அவர் சொல்ற கதையெல்லாம் நம்ம என்ன பாரு கதை சொல்றாங்க. அவர் இந்தியரா இருக்காரு, தமிழ்நாடை சார்ந்தவர். தமிழ்நாட்டு நலன்களுக்காக நல்ல விதமாக டெல்லியிலே பிரதிபலிப்பாரா இல்லையா? திரு மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவர் சூஸ் பண்ணி போட்டிருக்காருன்னா காரணம் இல்லாம போட மாட்டாரு. அவரை எல்லா குவாலிஃபிகேஷனும் பார்த்திருப்பார், கண்டிப்பா பார்த்திருப்பார். நாளைக்கு அவர் செயல்பாடு நல்லா 1 இயர் தானே, அப்புறம் எடுத்துட்டு போறாரு, அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை? இதுல போய் கர்நாடகாரர் போட்டாங்க, கேரளாக்கார ஆந்திராக்கார போட்டாங்க, கேரளாக்கார போட்டாங்க. ஏன் கேரளாவில் டாக்டர் வாசுகி ஐஏஎஸ் இன்னைக்கு சிஎம் கிட்ட பர்சனல் செக்ரட்டரி இல்லையா? அமுதா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி ராஜேந்திர சோழன் இல்லையா? கட்சியினுடைய வீரபாண்டியன் இந்த நியமனத்தை எதிர்க்கிறாரு. எப்படி என்ன எதிர்க்கிறாரு? என்ன நியமனம்னா என்ன பிரச்சனை? இப்ப அந்த நியமனத்துல என்ன ப்ராப்ளம் வருது? வீரபாண்டியன் சொல்றாரு, ஏங்க சிஎம் ஓட புரோட்டோ இது பர்சனல் பெரோகேட்டிவ் பவர்ங்க. சிஎம் ஆனரபிள் சிஎம் கேன் அப்பாயிண்ட் எனிபடி as a special representative those who are reflecting his heart. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். டெல்லியில வேற ஆளை நம்பி முடியாது. இன்னைக்கு தலவாய் சுந்தரத்தால முடியல, ஏகேஎஸ் விஜயனால முடியல. அதனாலதான் நீங்க அந்த அரசாங்கத்தை எதிர்த்து, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு வருடங்களாக போராடி ஒன்றையும் பெறவில்லை. மேகதாது பிரச்சனையை தீர்க்கவில்லை, காவேரி பிரச்சனையை தீர்க்கவில்லை, முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்க்கவில்லை. தமிழர்களுக்கும் தேசத்தில் உள்ள இப்ப ஆட்சி செய்யற மத்திய மைனாரிட்டி சர்க்காரிடம் ஒண்ணு கூட வாங்கல. கோவாவுக்கு லிப்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு யூபி லிப்ட் ஆயிருக்கு, குஜராத் லிப்ட் ஆயிருக்கு, தமிழ்நாடு லிப்டே ஆகல. காரணங்கள் என்னன்னா மோதல் போக்கு, 100% மோதல் போக்கு.
இதுதான் காரணம். பதில் அதாவது ஏத்துங்க ஏத்தாட்டி விட்டுட்டு போயிருங்க. சரிங்க, நீங்க தெரியுங்க, நீங்க ஏன் சரி, கோவப்படுறீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அதனால இப்ப சார், தாவேக்கா ஓகே. ஆட்சியை விமர்சனம் கனகராஜ் சார், இல்ல 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 சுருக்கமா நான் என்ன பதிலுக்கு சொல்றேன்னா, வந்துரும். அதாவது நீங்க விஜயின் அணுகுமுறையால்னு சொல்லி இருக்கிறத மக்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அணுகுமுறையால் அப்படின்றது தான் பார்க்குறேன். தமிழக முதலமைச்சராக அவர் செலெக்ஷன் செஞ்சிருக்காரு, நல்ல விதமாக தான் செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டிற்கு பயன்படும் அப்படின்னு நம்பி தான் செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக தமிழக மக்கள் நலன் சார்ந்து திரு வெங்கட் நாராயணா அவர்கள் தமிழக மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் மீட்க போராடி பெற்றுத்தர இதற்கு முன்னால் ஏகேஎஸ் விஜயன் செய்யல, அதை தலவாய் சுந்தரன் செய்யல, அவர்கள் செய்யாததையெல்லாம் கனிமொழி செய்யல, டிஆர் பாலும் செய்யல. அவர்கள் அங்க உட்கார்ந்து லாபி பண்ணாங்க, கட்சிக்கு கேஸ் வரக்கூடாதுன்னு லாபி பண்ணாங்க. அதுக்கு தான் அவங்க டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் வச்சாங்க. ஆனா மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் தமிழக மக்களினுடைய பிரச்சனைகளை பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா உறுப்பினரான எந்த லாபியில அதனால கண்டிப்பாக தமிழக மக்களின் நலன் சார்ந்தா இருக்கும்.